வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2025க்கான ரேங்க் லிஸ்ட் பொறுத்தவரையில் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கட் ஆஃப் தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, ப்ரொசீட் டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய பேருக்கு காட்டலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2025க்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் தப்பாக இருக்குது, அது வந்து எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த உங்களோட பர்சன்டேஜ் வந்து தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணியே ஆகணும். அது மாதிரி அதை நினச்சி யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து தாராளமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிரிவன்சஸ் ரீட்ரஸல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே உங்களோட மார்க்ஸ் எல்லாம் தப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இப்போ சொல்ல போகிறது கட் ஆஃப் அப்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் என்ன டீட்டெயில் தப்பாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இல்லைனா உங்களோட நேம் எது தப்பாக இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் தப்பாக இருக்குது, அதை அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர்லேயே போய் நீங்கள் வந்து உங்களோட தப்பாக இருக்க டீட்டெயில்ஸை வந்து அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணணும்னா டிஎஃப்சி சென்டர் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும்னு தெரியணும். ஸோ டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்கும், அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஎஃப்சி சென்டர்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது தான் இந்த டிஎஃப்சி சென்டர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் தான். சேம் அதே சென்டர்லேயே போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் போய் அவங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து டிஎன்எல்ஏ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டிஎஃப்சி சென்டர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்லேயே உங்கள் மாவட்டத்தில் எங்கே டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் இருக்கிறதுல உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் போய் உங்களுக்கு எந்த டீட்டெயில் தப்பாக இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃபையும் கொண்டு போங்க, ஒரிஜினல் ப்ரூஃபை கொண்டு போங்க. எக்ஸாம்பிள் வந்து உங்களோட மார்க் தப்பாக இருந்ததுன்னா உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே கொண்டு போங்க. ஸோ அதை வச்சு அந்த மார்க்கை அப்டேட் பண்ணி கட் ஆஃப் பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. டிஎஃப்சி சென்டருக்கு போய் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க மெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் போட்டுருங்க. அந்த மெயிலில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டெமோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஜெக்டில் வந்து ஆர்இஜி அதாவது ரிகார்ட்ஸ்னு போட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ரிக்வெஸ்ட் டு அப்டேட் த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டென்ட்ல என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கணும், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கணும், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இருக்கணும், அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, என்ன கட் ஆஃப் ஆக்சுவலாக வரணும் அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்களோட அப்ளிகேஷனை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே அந்த மெயிலில் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. அந்த மெயிலோட கண்டென்ட்லேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸையும் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃபையும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு தான் டூன்னு வச்சு நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணணும். ஸோ கண்டென்ட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டு அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி தப்பு இருக்குது, ஸோ நான் மெயிலும் சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்மும் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களோட தப்பு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் எந்த தப்பு இருந்தாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பா. ஸோ அடுத்து ப்ரொசீட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யாருக்குமே காட்டலை, எங்களுக்கு யாருக்குமே எனேபிள் ஆகலை, இது ப்ராப்ளமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்த வீடியோலையும் ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணும்போது ப்ரொசீட் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. பட் இப்போ லாகின் பண்ணி பார்க்குற யாருக்குமே ப்ரொசீட் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதனால எல்லாரும் பயப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்தால் தான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கூட பயப்படுறீங்க. அப்படிலாம் யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நேற்றுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு, பட் அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க.
இப்போ லாகின் பண்ணி ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணுற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போவாவது அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகுதான்னு. ஸோ அப்படி எனேபிள் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படி எனேபிள் ஆச்சுன்னா அதை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுக்காம விட்டாலும் தப்பு இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மூவ் ஆயிரும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எதுக்காக ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ரீசன் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. இன்னொரு ரீசன் வந்து நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃபில் அப்டேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ அதனாலேயும் ஒரு ரீசன்னாலேயும் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு டைரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த அப்டேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2025 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.